பவித்ரா வணக்கம். டெல்லி சலோ என்ற பெயரில் விவசாயிகள் மேற்கொண்டக்கூடிய இந்த போராட்டம் பேரணி என்பது 3வது நாளாக நீடிக்கிறது. நேற்று முன்தினம் விவசாயிகள், குறிப்பாக ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் ஒன்று கூடி டெல்லியை நோக்கி மிகப்பெரிய ஒரு பேரணியை மேற்கொண்டார்கள். அவருடைய கோரிக்கை என்பது 10 அம்ச கோரிக்கையாக இருக்கிறது. அதில் மிக முக்கியமான கோரிக்கை என்பது வேளாண் விளைபொருட்கள், அதாவது MS சுவாமிநாதன் அறிக்கையின் பரிந்துரையின்படி வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்க சட்டப்பூர்வ உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய 10 அம்ச கோரிக்கையின் மிக முக்கிய பிரதான கோரிக்கையாக உள்ளது. அதை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் மற்றும் காப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி டெல்லியை நோக்கி விவசாயிகள் பேரணியாக சென்றார்கள். குறிப்பாக பஞ்சாபை சேர்ந்த கிட்டத்தட்ட 10,000 டிராக்டர்கள் ஊர்வலமாக விவசாயிகள் சென்றார்கள். அப்போது அவர்கள் ஹரியானா மாநில அரசு பஞ்சாப் ஹரியானா இடையிலான ஷாம்பு எல்லையிலும் தடா சிங்வாலா கானாரி எல்லையிலும் ஏராளமான தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. அப்போது தடுப்புகளை மீறி விவசாயிகள் பேரணியாக செல்ல முற்பட்ட போது விவசாயிகள் மத்தியில் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. பல விவசாயிகள் காயமடைந்தார்கள். அதே போன்று பல போலீசாரும் காயமடைந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய கலவரமாக அந்த முதல் நாள் போராட்டம் என்பது அமைந்தது. அதையும் பொருட்படுத்தாமல் விவசாயிகள் தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை நாங்கள் போராட்டத்தை தொடருவோம், ஓய மாட்டோம் என்று உறுதியான நிலைப்பாடு இருக்கிறார்கள். நேற்றைய தினமும் அதே போன்று போராட்டம் தொடர்ந்தது. இந்நிலையில் 3வது நாளாக இன்று விவசாயிகள் ஆங்காங்கே பல்வேறு அந்த எங்கெங்கெல்லாம் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் விவசாயிகள் கூடாரம் அமைத்து அங்கேயே தங்கி போராட்டங்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விவசாயிகள் மத்தியில் ஆலோசனை கூட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது. அந்த 2 கட்ட பேச்சுவார்த்தையிலும் சுமூகமான உடன்பாடு எட்டப்படாத காரணத்தால் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெறும். இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி சண்டிகரில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற உள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய விவசாயிகளோடு மத்திய அரசு ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அதில் எந்தவித சுமூக உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் தற்போது இன்று மாலை 5 மணிக்கு சண்டிகரில் மீண்டும் பேச்சுவார்த்தையானது நடைபெற உள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் முண்டா மற்றும் பியூஷ் கோயல், நித்யானந்த் ராய் ஆகியோர் பங்கேற்றிருப்பதாகவும் இதில் பல்வேறு, அதாவது போராட்டம் மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு விவசாய அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், அதிலும் குறிப்பாக முக்கிய விவசாய அமைப்பாக இருக்கக்கூடிய சம்யுக்தா கிசான் மோர்ச்சா நிர்வாகியும் இதில் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இன்றைய அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படுமா, விவசாயிகளுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்படுமா, அதற்கு உத்தரவாதம் அளிக்கப்படுமா என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் வரக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்திருக்கிறது. அதே போன்று டெல்லி நோக்கி பேரணி நடத்தக்கூடிய போராட்டத்தில் பங்கேற்காத பாரத் கிசான் சங்கம் இன்று பஞ்சாபில் இருக்கக்கூடிய ரயில் மறியல் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த பேரணியில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட விவசாயிகளுக்கு ஆதரவாக பஞ்சாபில் ரயில் மறியல் போராட்டம் மேற்கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதோன்று ஒரு நிபந்தனையோடு தான் இந்த பேச்சுவார்த்தையானது மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது விவசாயிகள் தரப்பில் வைக்கக்கூடிய நிபந்தனை என்பது இன்று நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் என்னுடைய முழுமையான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அதற்கான உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்றும், அப்படி உத்தரவாதம் வழங்காத பட்சத்தில் அமைதியான முறையில் அனுமதியோடு, அதாவது அமைதியான முறையில் டெல்லியில் போராட்டம் மேற்கொள்ள எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற உத்தரவாதத்தோடு தான் இந்த பேச்சுவார்த்தையானது தொடங்க இருக்கிறது. மாலை 5 மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை சண்டிகரில் நடைபெறுகிறது. முக்கியமான அமைச்சர்கள் அர்ஜுன் முண்டா மற்றும் உள்ளிட்ட முக்கியமான அமைச்சர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். விவசாயிகள் இந்த பேச்சுவார்த்தை கலந்து கொள்வதற்கு முன்பாகவே ஏற்கனவே கூறியது போல அவர்கள் தரப்பு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பேச்சுவார்த்தையின் போது சுமூக முடிவு ஏற்படக்கூடிய வகையிலான எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் டெல்லியில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்த எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு தான் இந்த பேச்சுவார்த்தையானது தொடங்க இருக்கிறது. ஒருவேளை இன்று மாலை நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்படாவிட்டால் டெல்லியில் போராட்டம் மேற்கொள்ள அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஒருவேளை டெல்லியில் அவர்கள் போராட்டம் மேற்கொண்டால் 2020ஆம் ஆண்டு டெல்லியில் அவர்கள் மேற்கொண்ட போராட்டத்தை போல மிகப்பெரிய போராட்டமாக இது மாறும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்போது 3 வேளாண் சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தான் அவர்கள் அந்த போராட்டம் மேற்கொண்டார்கள். அதற்கு இணங்க மத்திய அரசு, விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு முன் தோற்று போன மத்திய அரசு வேறு வழி இல்லாமல் விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கக்கூடிய 3 வேளாண் சட்டங்களை வாபஸ் பெறுவதாக அறிவித்தார்கள். அதற்கு பிறகு அப்போது
அளிக்கப்பட்ட உத்தரவாத தேதியும் தற்போது வரையில் நிறைவேற்றவில்லை. அது நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் ஒரு நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிறது. இந்நிலையில் இந்த கோரிக்கை தொடர்பாக மத்திய அமைச்சர்கள் கூறும்போது அவசரகதியில் எது நிறைவேற்ற முடியாது என்று கூறுகிறார்கள். ஆனால் விவசாயிகள் தரப்பில் நாங்கள் அவசரகதியில் எதுவும் கூறவில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக 2 ஆண்டு காலமாக காத்திருக்கின்றோம். 2 ஆண்டு காலம் என்பது அவசரம் கிடையாது. 2 ஆண்டு காலமாக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். 2 ஆண்டு காலமாக நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய இந்த எங்கள் கோரிக்கை என்பது அவசர கதி நிறைவேற்ற முடியாது என்று எப்படி கூற முடியும் என்று அவர்கள் தரப்பில் அவருடைய கருத்து முன்வைக்கிறார்கள். இப்படியாக விவசாயிகள் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக கூடிய சூழ்நிலையில் இன்று மாறி நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தையாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தையிலும் ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தை போன்று சுமூக முடியெட்டப்படாவிட்டால் அவர்கள் டெல்லியில் போராட்டம் நடத்த அமைதியான முறையில் போராட்டம் மேற்கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் இந்த பேச்சுவார்த்தை கலந்து கொள்கிறார்கள். ஒருவேளை டெல்லியில் போராட்டம் நடத்த உடன்பாடு எட்டப்படாத சமயத்தில் டெல்லியில் போராட்டம் நடத்தப்பட்டால் அது மிகப்பெரிய 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டம் ஒன்று மிகப்பெரிய இந்திய அளவில் அனைவரும் கவனித்து ஈர்க்கக்கூடிய வகையில் ஒரு போராட்டமாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பவித்ரா.